ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கான செகண்ட் டே பிளேயிங் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கார்ஜியஸ் ட்ரெஸ், அழகாக இருக்குது. இப்போ லாபியில் வந்து எடுக்கலாம். கேரேஜை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் கொடுத்துடலாம். யூஸ் கொடுத்தாச்சோன்னா நமக்கு வந்து திரும்ப கேரக்டரில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ கேரக்டரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அதில் உள்ளே போயாச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டிக் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஓப்பன் ஆகும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து லாபியில் வந்து இந்த ட்ரெஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம வந்து திரும்ப கேரேஜ் ஓப்பன் பண்ணி அங்கே போய் நம்ம வந்து ஷோ ஸ்கின் இன் லாபின்னு கொடுத்துடலாம். அதில் வந்து டிக் கொடுத்துடணும். கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து லாபியில் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஸ்கின் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, சூப்பர். இனி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்து எஸ்டர்டே போன சர்வருக்கு அப்படியே போயிடலாம். அங்கே வந்து நமக்கு எஸ்டர்டே வந்து பேஸ் எல்லாம் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். போன வீடியோவில் எப்படி பேஸ் மேக் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேப்பு எல்லாமே வச்சாச்சு. இனி வந்து ஒர்க் பெஞ்ச் வந்து வைக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் கட்டினாலே ஒர்க் பெஞ்சு தானாலே ஓப்பன் ஆயிரும். ஒர்க் பெஞ்ச் எதுக்குன்னா நமக்கு வந்து எல்லாமே கிராஃப்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பெஞ்ச் வேணும். ஸோ இந்த ஒர்க் பெஞ்சை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா கிராஃப்ட் பண்ணணும். அடுத்து வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். இதுதான் அந்த பாக்ஸு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சோம்னா இதில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு நைஃபுக்கான ரெசிபி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மெச்சிட்டோட ரெசிபி. அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். இந்த ஐட்டம் இருந்தால் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இனி வந்து ஒரு நைஃபும் நமக்கு கிடச்சிருக்கு. நைஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ட்ரம்ஸு, அனிமல்ஸ் எல்லாம் கில் பண்ண எல்லாத்துக்குமே நைஃப் வந்து யூஸ் ஆகும். ஓகே, அது குட் தான். இனி வந்து நம்ம வந்து காட்டன் டாப்பும் காட்டன் பேண்ட் வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த ஒர்க் பெஞ்சு கிட்ட நின்று தான் இது கிராஃப்ட் பண்ண முடியும். வேறு இடத்துல போய் நின்று கிராஃப்ட் பண்ண முடியாது. நமக்கு டாஸ்க் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம மிஷன் எல்லாம் அதை பார்த்து அடுத்தடுத்து என்ன மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு அதில் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிஸ்டல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஸ்டல் வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. இனி வந்து பிஸ்டலை வந்து நம்ம வந்து எக்யூப் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே வந்து அந்த மிஷன் தான், நமக்கு வந்து டாஸ்க் அதில் கொடுத்துருக்குறது தான். ஒவ்வொன்றா எக்யூப் பண்ணியாச்சு. நைஸ். இது வந்து எல்லாமே ஷூட் பண்ணுற யூஸ் ஆகும். இனி வந்து லோட் பண்ணுறதுக்கு இந்த புல்லட்டை கிளிக் பண்ணால் வரும், லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த காட்டன் டாப்பையும் இந்த காட்டன் ஃபேண்டையும் வந்து எக்யூப் பண்ணிக்கலாம், வியர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த டாஸ்க் தான். இதெல்லாமே அதை வந்து பார்த்து ரீட் பண்ணி ஒன்றா செய்யணும். இதை வந்து நம்ம வியர் பண்ணதான் அடுத்து நமக்கு R&D பெஞ்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இனி நம்ம வந்து இந்த R&D பெஞ்சை வந்து பேஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து R&D பெஞ்சை நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சோன்னா நமக்கு வந்து ஒரு கிச்சன் நைஃப் வந்து ரெசிபி கிடைக்கும். ஓகே, கிளைம் பிளான் கொடுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து டைம் முடிஞ்சு தான் கிளைம் பண்ணிக்கலாம். அதை கிளைம் பண்ணியாச்சுன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கிச்சன் நைஃப் வந்து ரெசிபி கிடச்சிருக்கு. நமக்கு வந்து கிச்சன் நைஃப் வந்து மேக் பண்ணணும்னா பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ ஃபர்னேஸ் வந்து நம்ம வந்து அடுத்த டாஸ்க்கு இது தான். இது ஒவ்வொன்றா நம்ம பண்ண தான் அடுத்தடுத்து ஓப்பன் ஆகும் ஒவ்வொன்றும். அடுத்து வந்து ஃபர்னேஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபர்னேஸை வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து ஃபர்னேஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். எல்லாமே கீழே ஷார்ட்கட் பாரில் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து பேஸில் ப்ளேஸ் பண்ணணும். ஷார்ட்கட் பார் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்து அதுலேருந்து ஒன்று எடுத்து மேலே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு கீழே எடுத்து வச்சு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். இனி வந்து நம்ம ஃபர்னேஸில் நம்ம வந்து குக் பண்ணக்கூடிய ஐட்டத்தை எல்லாம் வைக்கலாம். என்னெல்லாம்னா அயன் மைன் வைக்கலாம், அப்புறம் ஷல்ஃபரு, ஸ்டீல் மைன் இதெல்லாம் வந்து வைக்கலாம். இது வந்து ஃபியூல் வந்து நம்ம வந்து உட்டு தான் கொடுக்கணும் இதுக்கு எரிக்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்தாச்சோன்னா இது வந்து ஹுக் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு அயன் பாரு, சல்ஃபரு, ஸ்டீல் எல்லாமே வந்து நமக்கு இதில் ஹுக் ஆகி கிடைக்கும். இது வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஹுக் ஆகிட்டு இருக்கட்டும் அது பாட்டுக்கு. நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா இது ஷார்ட்கன் செல் வந்து நம்ம அடுத்து மேக் பண்ண போகிறோம். இதுவும் அதோட அந்த டாஸ்க் தான். ஷார்ட்கன் செல் மேக் பண்ணாலே நமக்கு வந்து ஷார்ட்கன் கிடச்சிரும். ஷார்ட்கன் செல்லுன்னா ஷார்ட்கனோட அம்மோ
அப்புறம் ஷார்ட்கன் நமக்கு கிடச்சாச்சு. இப்போ வந்து ஷார்ட்கன்னை எக்யூப் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து லோட் பண்ணிக்கலாம் ஷார்ட்கன்னை. ஷார்ட்கன் இருக்குது. அப்புறம் ஸ்மால் கன், அதாவது பிஸ்டல் 2 கன் நமக்கு இப்போ வந்து கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இனி வந்து ஹார்ஸ் நமக்கு வந்து பழக்கணும். ஹார்ஸ் வந்து நம்ம வந்து எங்கேயாவது போகிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வந்து நடந்து எப்பவும் போயிட்டுருக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து ஹார்ஸ் வேணும். ஹார்ஸில் போனால் ஈஸியாக ஸ்பீடாக போயிட முடியும். ஹார்ஸை வந்து அதுக்காக நம்ம வந்து எங்கே ஹார்ஸ் இருக்குன்னு தேடி பார்க்க முடியாதுல்ல பழக்கிறதுக்காக. அதனால் நம்ம வந்து இப்போ ஹார்ஸை வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணுறது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பெட் கேலரி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ஹார்ஸை பழக்க போகிறதுனால ஹார்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இந்த பக்கம் ட்ராக் வந்து காமிக்குது. நம்ம வந்து அந்த ட்ராக்கை வந்து அப்புறமா டிக் பண்ணி விடணும். டிக் பண்ணும்போது நமக்கு வந்து எங்கே ஹார்ஸ் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஓடி இருக்க ஹார்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ நமக்கு வந்து அழகாக ஷோ ஆகி காமிக்குது. அதுக்கு நேர் வந்து நம்ம போயிட்டு இருந்தால் போகிறோம். போகும்போது இதோ அங்கே ஹார்ஸ் நிற்கிறது தெரியுது. பக்கத்தில் இருக்க ஹார்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கிட்ட போயிட்டு நம்ம இப்போ வந்து அதை வந்து பழக்க போகிறோம். நமக்கு வந்து வேணும் அந்த ஹார்ஸ், கொல்ல போகிறதில்ல, பழக்க போகிறோம். பழக்கிறதுக்கு நம்ம வந்து கன் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாது, செத்துரும். ஸோ வந்து உட்கிளப் வச்சு அடிக்கணும். கொஞ்சமாக உயிர் கடைசி இருக்கிறது வரை நம்ம வந்து அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் உயிர் இருக்கும்போது நம்ம வந்து அதை பழக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு பாதி உயிர் போயிருக்குது. இன்னும் ஒரு தடவை அடித்தாச்சுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் உயிர் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து பழக்கலாம். ஸோ கொஞ்சம் உயிர் தான் இருக்குது. இனி நம்ம வந்து பழக்க போகிறோம். பழக்கிறதுக்கு இந்த கீழே இருக்க இந்த ஹேண்ட் ஆப்ஷன் தான். இதை வந்து கிளிக் பண்ணாலே நம்ம கையில் வந்துடும். இதை வந்து ஹார்ஸு கிட்ட போய் நின்று அது கிட்ட நம்ம டச் பண்ணாலே போகிறோம். 2 டைம் டச் பண்ணால் அது நமக்கு பழகிடுச்சு. ஸோ நமக்கு டேம் ஆகிடுச்சு. ஹார்ஸை வந்து நம்ம வந்து இப்போ டேம் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து ஹார்ஸை வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஃபுட் கொடுத்துடலாம். ஃபீட் கொடுப்போம். நம்மக்கிட்ட ஃபுட் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ ஃபீட் பண்ணிட்டோம். இனி வந்து ஹார்ஸை வந்து கூப்பிடலாம். கூப்பிடு, கீழே விசில் சிம்பிள் இருக்குது. அது விசில் சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சோம்னா அது ஹார்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஹார்ஸ் நமக்கு கிடச்சாச்சு. இதில் ஏறி நம்ம நமக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகலாம். இப்போ நமக்கு வந்து ஹார்ஸுக்குள்ளே ஃபுட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஹார்ஸு கொடுத்தாச்சோன்னா ஹார்ஸ் லெவலப் ஆகும். ஸோ வந்து ஹார்ஸ் வந்து ஸ்பீடாக வந்து நமக்கு போகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இனி ஹார்ஸை வந்து நல்லா தடவி கொடுத்துக்கலாம். இன்ட்ராக்ட் கொடுத்தாச்சோன்னா அதை வந்து நல்லா தடவி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணி ஏறி போயிட்டுருக்க வேண்டியதான். நம்ம பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு நேர் வந்து பேஸுக்கு போயிடலாம். எங்கே நமக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேர் நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ சூப்பராக இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுது. ஹார்ஸ் வந்து 41 ஸ்பீடில் போயிட்டுருக்குது. நம்ம நடந்தெல்லாம் போனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். இப்போ வந்து போகலாம். இனி வந்து நான் வந்து இப்போ லெவல் 2 மாஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். நம்ம பக்கத்துலேயே ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து லெவல் 2 மாஸ்க் கிடைக்கும். ஸோ அந்த லெவல் 2 மாஸ்க்கை வந்து நம்ம வந்து இப்போ எடுக்க போகலாம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து லெவல் 2 மாஸ்க் மேலே இருக்கும். இப்போ ஹார்ஸை வந்து கீழே விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளோடி உள்ளே போயிடலாம். ஹார்ஸை வந்து விசில் அடித்து விரட்டிடலாம். இனி வந்து உள்ளாடி போவோம். இதுக்கு மேலோடி மேலே ஏறி இந்த சைட்லோடி போனோம். போயிட்டு இதுக்கு வெளியில் வந்து இந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒவ்வொன்றா மேலே ஜம்ப் பண்ணி ஏறணும். இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு வந்து லெவல் 2 மாஸ்க் வந்து இருக்குது. நிறைய பிகினர்ஸு வந்து லெவல் 2 மாஸ்க் எங்கே கிடைக்குன்னு தெரியாது. ஸோ இதிலே நமக்கு கிடைக்கும். பின்ன பாம் ஷெல்டர்லேயே நமக்கு இருக்குது. க்ரூட் ஆயிலில் கிடைக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து லெவல் 2 மாஸ்க் கிடைக்கும். லெவல் 2 மாஸ்க் எடுத்து நம்ம வியர் பண்ணியாச்சு. இனி வந்து போயிட்டுருக்கோம். இனி வந்து லெவல் 1 மாஸ்க் எங்கே கிடைக்கும்னா கேரேஜு, அடுத்து வந்து கேஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு இதில் எல்லாம் வந்து நமக்கு வந்து லெவல் 1 மாஸ்க் கிடைக்கும். அப்புறம் வந்து க்ரீன் கார்டும் கிடைக்கும். சரியா? அப்போ இப்போ வந்து நம்ம வந்து கேரேஜில் போய் பார்க்கலாம். லெவல் 1 மாஸ்க் இருக்கான்னு நம்ம போய் எடுக்க போகிறோம். இப்போ கேரேஜுக்கு போகலாம். போகிற வழியில் வந்து 2 பேர் படுத்துருக்காங்க. 2 எனிமீஸு. அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்.
ஸோ எதுவுமே இல்லை. ஆனால் இவங்கள வந்து நம்ம கில் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு டாஸ்க் வந்து ஒரு பிளேயரை கில் பண்ணியது அதில் கொடுத்துருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த 2 பேரையுமே ஏதாவது லூட் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள வந்து லூட் இருந்தால் அதை எடுத்துட்டு அப்புறமா கில் பண்ணிக்கலாம். 2 பேருமே கில் பண்ணியாச்சு. அப்போ வந்து பிளேயர் கில் பண்ணிய டாஸ்க்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து பாமோட ஓப்பன் ஆகும். பாம் ஓப்பன் ஆகியாச்சுன்னா நம்ம வந்து வீடெல்லாம் வந்து ஈஸியாக உடைக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து கேரேஜ் கிட்ட வந்தாச்சு. கேரேஜ் இதெல்லாம் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். கேரேஜ் கிட்ட வந்ததும் ஹார்ஸை கீழே இறக்கி அதை வந்து விசில் அடித்து அனுப்பிட்டு இனி வந்து நம்ம கேரேஜுக்குள்ளே போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஹெல்த் கம்மியாக இருக்கனால நான் வந்து பேண்டேஜ் வந்து போட்டுக்கிறேன். பேண்டேஜ் போட்டு ஹெல்த்தை வந்து ஏற்றிக்கணும். ஸோ வந்து நமக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சு. 2 பேண்டேஜ் போட்டதும் கொஞ்சம் ஹெல்த் வந்துடுச்சு. இனி வந்து நான் வந்து கேரேஜுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே சோம்பீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து கன்னை எடுத்துகிட்டு அலாட்ட போகலாம். வெளியிலே சோம்பி நிற்கும், காணல. ஸோ ஏதோ எனிமி வந்திருக்கான். கரெக்ட், எனிமி வந்து உடச்சிருக்கான். ஆனால் லெவல் 1 மாஸ்க் எடுக்கலை. இதில் தான் லெவல் 1 மாஸ்க் கிடைக்குது. லெவல் 1 மாஸ்க் வந்து நம்ம எடுத்தாச்சு. இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை உடைக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்குது, அயன் செஸ்ட்டு கிடச்சிருக்கு, அதை எடுத்துக்கலாம். இங்கே எல்லாம் எதுவுமே இல்லை. இனிமேல் வந்து எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு. இதுலேயும் சொல்லிட்டோமே பாக்ஸ் இருக்கும். இனி மேலே போகலாம். க்ரீன் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து க்ரீன் கார்டு இருக்குது. ஸோ எனிமி வந்து க்ரீன் கார்டு ஒன்றும் எடுக்காமல் போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து க்ரீன் கார்டு லெவல் 1 மாஸ்க்கும் நமக்கு எங்கே கிடைக்கும், எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்தாச்சு. இப்போ ஃபர்னேஸில் நமக்கு டைம் இருந்ததுனால பேர்ன் ஆகி இருக்குது. ஃபர்னேஸில் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா நமக்கு வந்து அயன் பார் வந்து கிடச்சிருக்கு. இந்த அயன் பார் வந்து நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து லாக்கர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அயன் பாரை வச்சு லாக்கரை வந்து கிராஃப்ட் கொடுத்தா போகிறோம். ஒரு லாக்கருக்கு 50 அயன் பார் வந்து வேணும். ஸோ வந்து நம்ம 2 லாக்கர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அயன் பார் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக்கரை வந்து நம்ம கேப் ரூமில் வந்து லாக்கர் வைக்கல. ஸோ அதில் வந்து வச்சிடலாம். நம்ம கிட்ட போனதும் இன்ஸ்டால் லாக் கோடுன்னு காட்டும். டோர் கிட்ட போனதும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டு இது காட்டும். நம்ம வந்து ஏற்கனவே 5566 பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அதே வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்னேஸ்க்கும் ஒரு பாஸ்வேர்டு வந்து வச்சாச்சு. அப்போ தான் எனிமி உடச்சிட்டு வந்தால் கூட டக்குன்னு எடுக்க முடியாது. எல்லாத்தையுமே உடச்சி தான் எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் போவேன், இல்லைன்னா எல்லாத்தையுமே எடுத்துட முடியும். ஸோ நம்ம பாஸ்வேர்டு வச்சுட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் கேபினெட்டில் நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்க டாஸ்க் வந்து ஆயில் ட்ரம் வந்து உடைக்கிறது தான். ப்ளூ ஆயில் ட்ரம்மும் அப்புறம் வந்து ரெட் ஆயில் ட்ரம்மும் உடைக்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இதுக்கு நம்ம வந்து ஹார்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து அது வந்து ரோட்டில் தான் கிடைக்கும். ஸோ ரோட் சைடை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ஸில் வந்து அந்த ரோட் சைடு போகலாம். அந்த ரோட் சைடு எல்லாமே நமக்கு ப்ளூ ஆயில் ட்ரம்மு, ரெட் ஆயில் ட்ரம் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட நம்ம வந்தாச்சு. இனி வந்து இறங்கி அதை வந்து உடைக்கலாம். அதுக்கு வந்து நம்ம நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக உடஞ்சிரும். அதில் வந்து நமக்கு லூட்டும் கிடைக்கும். அதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட் ஒயர் வந்து நமக்கு கிடச்சிட்டு, ஸோ அதெல்லாம் எடுக்கலாம். இப்போ வந்து ரெசிஸ்டண்ட் ஒயர் இருக்குது, நமக்கு வந்து க்ரீன் கார்டு இருக்குது. ஸோ அது ரெண்டும் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம ரிசர்ச் சென்டரில் க்ரீன் ரூமுக்கு வந்து போகலாம். க்ரீன் ரூமில் நமக்கு ஏதாவது லூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லூட் எதுவும் இல்லைன்னா ஓப்பன் பண்ணி போக வேண்டாம், வேஸ்ட்டு தான். நமக்கு மெயினாக வந்து கன் பெட்டி இருக்கான்னு பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஸோ கன் பெட்டி இருந்தால் நமக்கு ஏதாவது கன் கிடைக்கும். இதுதான் ரிசர்ச் சென்டர். இதில் தான் நம்ம வந்து மாஸ்க் அந்த சைடு இருக்க பில்டிங்கில் எடுத்தோம். இதில் வந்து நம்ம வந்து க்ரீன் ரூம் இருக்க இடம் இது தான். இதில் பார்த்தா 1-2 பாக்ஸ் தான் இருக்குது, கன் பெட்டி இல்லை. ஸோ வேண்டாம். இதுதான் வந்து ஜென்ரேட்டர். இதில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் ஒயர் கொடுத்து இதில் வந்து க்ரீன் கார்டை கொடுத்து உள்ளாடி போனோம். இப்போ வந்து லூட் இல்லாதனால இப்போ நம்ம வந்து போக வேண்டாம். அதனால் நம்ம வந்து வீட்டுக்கே இப்போ போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அயன் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். லார்ஜ் ஸ்டோரேஜ் செஸ்ட். இதில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வைக்க முடியும். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கிராஃப்ட் பண்ணி அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்து நம்மகிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே அதில் வச்சிடலாம். ஏன்னா நம்மகிட்ட உட் செஸ்ட்டு தான் ஏற்கனவே இருந்தது. உட் செஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வைக்க முடியாது. ஸோ உட் பாக்ஸ் வந்து இருக்க திங்ஸ் எல்லாம் எனிமி உள்ளாடி வந்தால் எடுத்துருவாங்க. இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வைக்க முடியும். அதனால் பாஸ்வேர்டு வச்சு நம்மக்கிட்ட இருக்க எல்லா லூட்டையுமே வந்து அந்த இதில் அயன் பாக்ஸில் வந்து வச்சிடலாம். ஸோ எல்லாமே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் அதில்.
இனி நமக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸை வந்து போடவே இல்லை. ஸோ அதை வந்து வியர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்கின் வந்து கீழே வந்து பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கின் கொடுத்தாச்சோன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து வியர் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கின்னை வந்து போட்டாச்சு. இனி வந்து இந்த வீடியோ வந்து என்னோட முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.